விட்டுருங்க. விட்டுருங்க, எங்க அம்மாட்ட போகணும். நிறுத்துங்க. ஏய், நீ என்னோட பசிக்கு இப்ப நீதான் தேனி. எஜமானி, நல்ல தீனி கிடைச்சிருச்சாட்டுக்கு உங்களுக்கு. நீ எங்க போன? கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. எனக்கு பசிக்குதில்ல, நானே ஒரு தீனியை ரெடி பண்ணிக்கிட்டேன். உன்னால ஒண்ணுமே ரெடி பண்ண முடியாதா? எஜமானி, பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். 5 இருக்கு. நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா தட்டி தூக்குறேன். நீங்க இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க. உனக்கு வர வர பொறுப்பே இல்லை. ஒழுங்கா இருந்துக்கோ. மன்னிச்சிருங்க எஜமானி. எனக்கு அழுகிற குரல் கேக்குது, உனக்கு கேக்குதா? எஜமானி, நீங்க சொல்றது சரிதான். இங்க யாரோ ஒரு பெண் குரல் கேக்குது. யாரோ அழுகுறாங்க இந்த காட்டுக்குள்ள. இந்த காட்டுல மிருகமா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் அவங்க என் வயிற்றுக்கு தான் உணவா போய் சேரணும். இதுதான் இந்த காட்டோட கட்டளை. வா போய் பார்க்கலாம். எஜமானி, இந்த தீனியை நான் சாப்பிட்டு வரவா? உனக்கு இன்னும் 2 வாரத்துக்கு உணவே இல்லை. என் வயிற்ற நீ பட்னி போட நினச்சவன் கொஞ்சம் கூட ஆவிங்கிற பொறுப்பில்லை உனக்கு. இந்த தீனியை நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல யார் அழுதுகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம், வா. ஏய், வா போலாம். இந்த குண்டு எஜமானிக்கு கொஞ்சம் கூட கருணை இல்ல. ஐயோ, என்ன விட்டுங்க. எஜமானி, மெதுவா போங்க. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வாயை மூடிக்கிட்டு வா. எஜமானி, நல்ல அழுகிற சத்தம் இந்த சைட்ல இருந்து தான் வருது. சீக்கிரமா போங்க. எஜமானி, சீக்கிரம் வாங்க. இந்த சைடு தான் அந்த பெண் அழுகிற சத்தம் கேக்குது. விடாத, துரத்தி புடி. துரத்தி புடிச்சாதான் எனக்கு சாப்பாடு. ஓடு. குண்டம்மா, இவ சாப்பிட்றதுக்கு ஒருத்தரா நான் கொண்டுட்டு வரணும். ஆனா கொஞ்சம் கூட எனக்கு தர மாட்டான். ஏய், பயம் இல்லையா உனக்கு? நின்னுட்டு இருக்க, ஓடு. இதோ போயிட்டேன் எஜமானி. குழந்தை இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கடவுளே, ஒரு தடவை மட்டும் என் குழந்தைய என் கண்ணுல காட்டுங்க. அதுக்கு பிறகு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு என் குழந்தை ஞாபகமாவே இருக்கு. எந்த அம்மாவுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. எஜமானி, யார் இந்த பொண்ணு இந்த மாதிரி அழுகிறா? அவ அழுதா நமக்கு என்ன? உங்களுக்கு தேவை உணவு தானே? விடுங்க, கொன்னு சாப்பிட்றலாம். நல்ல கொளுத்த பொண்ணா இருக்கா. கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு. எனக்கு குழந்தை பிறந்து 15 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்களே. என்ன கொன்னுட்டாங்களே. என் குழந்தை தாய்ப்பால் இல்லாம எப்படி தவிக்குதோ. என் குழந்தைய வச்சிருக்காங்களா இல்ல கொன்னுட்டாங்களான்னு தெரியலையே. ஐயோ, தாயவும் குழந்தையும் பிரிச்சுட்டாங்களா? என்ன கொடுமை அது. என் குழந்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியா இருந்தா எனக்கு அது போதும். ஒரு தடவை என் குழந்தைய நான் கண்ணால பார்க்கணும். ஏய் பொண்ணே, யார் நீ? இந்த நேரத்துல யார் இந்த இடத்துல? ஐயோ, யாருன்னு கேக்குறேன்ல, திரும்பி பார். அம்மா, யாரு நீங்க? அம்மாவா?
என்னையவா அம்மானு கூப்பிட்ட? ஆமாம்மா, நீங்க யாரும்மா? அம்மா, நீங்க யாரும்மா? இந்த காட்டுல இருக்கீங்க? ஆமா, நீ யாருமா? இந்த காட்டுல தனியா என்ன பண்ற? ஆமா, நீ எப்ப இறந்து போன? அம்மா, நான் இறந்து போய் 2 நாள் ஆகுது. தவியா தவிக்கிறேம்மா. என் குழந்தைய பிரிஞ்சிட்டு. எஜமானி, நீங்க அவங்களோட கதையை கேட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு தீனி கிடைக்காது. நீங்க எதுவும் பேசாம அவங்க குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டு வாங்க, சாப்பிட்றலாம். ஏய், சும்மா இருக்க மாட்டியா? வாய மூடு. ஆமா, நீ எந்த ஊருமா? அம்மா, அஸ்தினாபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. எங்க தாத்தா ரொம்ப பணக்காரரு. ஆனா அவர் சாகும்போது அவரோட சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஐயையோ, அம்மா அப்பா இல்லாம எப்படிம்மா வளர்ந்த? என்ன எங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. ஐயையோ. அம்மா, ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போனேன். அங்க ஒருத்தர் மயங்கி கிடந்தாரு. ஓடி போயிட்டு அவர் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சேன். பிறகு தண்ணி கொடுத்தேன். நீங்க யாரு, என்னாச்சுன்னு கேட்டேன். என் பேரு செந்தில்ங்க, சரியா சாப்பிடலங்க, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாருமா. நானும் இறக்கப்பட்டு வீடு வரைக்கும் கூட்டிக்கிட்டு போனேன். எங்க பாட்டி வீட்ல இல்ல. இருந்த சாப்பாடு அவருக்கு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் வீட்டுக்கு எதிரே இருந்த வேப்ப மரத்துக்கு அடியில நின்னுகிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னை பார்த்து சிரிச்சாரு. அப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. எங்க பாட்டி கிட்ட பொண்ணு கேட்டாரு. எங்க பாட்டி முதல்ல தர மறுத்தாங்க. பாட்டி கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொன்ன பிறகு பாட்டியை கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? ஈஸ்வரி, என்னங்க? நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்னங்க, நான் ஒன்று கேட்டா எனக்காக பண்ணுவீங்களா? என்னம்மா? இல்ல, எங்க பாட்டிக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. எனக்கும் அப்படிதாங்க. எங்க பாட்டியை விட்டா எனக்கு யாருமே இல்லை. ஏய், இப்பதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமாங்க, எனக்கு நீங்க இருக்கீங்க. ஆனா பாட்டிக்கு யாரும் இல்லைல்ல, அதனால நம்ம பாட்டி கூடவே இருந்துடலாங்க. ஈஸ்வரி, ஊர்ல 4 பேர் தப்பா பேசுவாங்கம்மா. பாரு, பொண்ணு வீட்டுல உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு என்னைய கேவலமா பேச மாட்டாங்களா? புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொண்டாட்டியை உட்கார வச்சு சோறு போட்டாதானே கௌரவம். என்னோட காசுல உங்களோட பணத்துல உட்காந்து சாப்பிட்டா ஊராளுங்க என்ன கேவலமா பேசுவாங்க ஈஸ்வரி. என்னங்க நீங்க என்னோட காசு அப்படி இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம என் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். அப்ப இது உங்களோட சொத்து தானே? உங்களோட சொத்துல உங்க பொண்டாட்டி நான் உட்காந்து சாப்பிடலாம்ல? சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம் ஈஸ்வரி. எதுக்கு? நீங்க சும்மா இருங்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன். இனிமே எனக்கு எதுக்குங்க சொத்து தனியா? என்னோட சொத்து எல்லாம் உங்களுக்கு தான். எங்க தாத்தா எனக்காக எழுதி வச்சுட்டு போனாரு. என் வாழ்க்கையே நீங்க தான். இனிமே எல்லாம் உங்களுக்காக தான். அப்படியா? அப்போ இந்த டைம்ல நீ தான் எனக்கு வேணும். சொத்து வேண்டாம். லைட் ஆஃப் பண்ணலாமா? சரிங்க. ஏங்க, எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. அசந்து தூங்குறாரு, தூங்கட்டும். என்னம்மா, ஏன் அழுகிற? என்னாச்சு? அங்க பாரு, அப்பா பாரு. ஈஸ்வரி, ஏன் குழந்தை அழுகுது? உங்க பொண்ணு ஏன் அழுகுதுன்னு உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. தங்க குட்டி, ஏன் அழுகுற? அம்மாவை கொஞ்ச நேரம் தூங்க விடுமா? ஏங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. ஐயோ, செஸ்ட் பெயினா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. குழந்தைக்கு வேற பாலும் பத்தல. அச்சோ, ஐயோ, வலிக்குது. இவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. கீழே ரூம்ல இருக்காரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. என்னங்க, எழுந்து போய் பாப்போம் எங்க
ஏண்டி அப்படி சொல்ற? உனக்காக தாண்டி வந்திருக்கேன். ஐயோ, நிஜமாலுமே அவகிட்ட இருக்க சொத்தை வாங்க போனியா இல்ல அவ கூடயே வாழலாம்னு முடிவு எடுத்துட்டியா? அடியை, அவ பேர்ல இருக்க சொத்து என் பேருக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெட்டி விட்டுட்டு உன் கூட நிரந்தரமா வந்துருவேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஏய்யா, சொத்தை வாங்க போனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு புள்ளையும் கொடுத்துட்ட. ஏய்யா, அந்த புள்ள நாளைக்கு உன் பேரு சொல்லி தானே சுத்தும். என்னையா அது? அடப்பாவி, ஊர்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்க உனக்கு ஒரு பொம்பளை கூட தொடர்பு இருக்குன்னு. ஆனா நான் யாரும் சொல்றதையும் நம்பல. ரொம்ப உடம்பு முடியாம நீ வேலைக்கு போற இடத்துல போய் பார்த்தேன். நீ வேலைக்கு வரலன்னு சொன்னாங்க. சரி, உன் கூட்டாளிங்க கூட இருப்பன்ட்டு அவங்க கூடயும் போய் பார்த்தேன். நீ இல்லை. ஆனா ஏதோ என் மனசுல ஒரு சின்ன சந்தேகம். ஒரு வேலை இருக்குமோன்ட்டு தாயா இங்க வந்தேன். உண்மையாலுமே இங்க வந்து இவ கூட இருக்கியா? சீ, எனக்கு ஒன்று தோணுதுடி. அது சரியா தப்பான்னு நீயே சொல்லு. என்னையா? என்னன்னு சொல்லு. அவளை தீர்த்து கட்டிட்டு உடம்பு முடியாம இறந்து போயிட்டான்னு ஊராளுங்களை நம்ப வச்சிடலாம். குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு ஊராளுங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ உன்னை ஊராளுங்களுக்கு மத்தியில கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்கிக்க போறேன். ஐயோ, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. எப்பயா செய்வ? சீக்கிரமாவே அவளை தீர்த்து கட்டிட்டு உன் கழுத்துல தாலி கட்டி கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி நடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி கொடைக்கானல்னு போய் எங்கேயாவது சில்லுன்னு இருக்க இடத்துல செட்டில் ஆயிடலாம். ஐயோ, நீ சில்லுன்னு பேச பேச எனக்கு சூடா இருக்கு. சரியா, வா. அடச்சி, நீங்களா மனுஷங்களா? அட பாவி, பொறுக்கி நாயே. டெய்லியும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ கூட தான் வந்து கூத்தடிக்கிறியாடா? ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சீ, வாய மூடு. யாருக்குடி அக்கா? ம், ஏண்டி நான் உனக்கு அக்காவா? அடுத்தவ புருஷனுக்கு அலையிற நீ? சீ, உனக்கு நான் அக்காவா இருக்கிறதுக்கு செத்துடலாம். ஈஸ்வரி, நீ எதுக்கு இங்க வந்த? அதான்டா நானும் கேக்குறேன். நீ எதுக்கு இங்க வந்த? எத்தனை நாளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம? சீ, மனுஷனா நீங்க? பெட்ரூம்ல அறிவில்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டு இவ கூட ஒரு ரூம்ல இருக்க? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அது வந்து எனக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு. ஏதோ உங்க வீட்டுக்கார மேல ஆசைப்பட்டு கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுக்கார நீங்களே கூட்டிட்டு போங்க. ஏய், வாய மூடுறி. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்பட்டு தெரியாம கூப்பிட்டேன்னு சொல்ற? வெக்கமால உனக்கு? சீ, நீங்கெல்லாம் மிருகுங்க. உங்களெல்லாம் இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி பஞ்சாயத்தை கூப்பிட்டு உங்களை உண்டுலன்னு பண்றேன். ஐயோ, ஈ, தலைய விட்டுற நாயே. அழுத்து, நல்லா அழுத்து. அவன் மூச்சு விடாம செத்துணும். சாவுடி, சாவு. யோ, செத்துட்டான்னு நினைக்கிறேன். யோ, உன் பொண்டாட்டி செத்துட்டா. ஏண்டி அவளை ஏண்டி என் பொண்டாட்டிங்கிற? அப்ப நீ யாரு? நீ தான் என் பொண்டாட்டி. அவ கூட நான் சந்தோஷமா இல்லடி. ஆனா உன் கூட நான் எப்படிலாம் சந்தோஷமா இருந்திருக்கேன். வா, இந்த நிமிஷம் இங்க இருந்து கிளம்பிடணும். யாரும் பாக்குறதுக்குள்ளார வாடி. யோ, எங்க நீ என்னை விட்டுறியோன்னு பயந்தையா? ஆனா நீ எனக்காகவே இருக்கன்னு நிரூபிச்சிட்டியா? வாயா, தலைமறைவா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. சொத்து உன் பேருக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊராளுங்க யாராவது பாத்துருவாங்க. வா, ஒரு 6 மாசம் ஊருக்குள்ளாரையே நம்ம இருக்க வேணாம். என்ன உன் புருஷன் இவ்வளோ கேவலமானவனா இருக்கான்? அம்மா, அவன் எப்படியோ போயிட்டு போறான். அவனை என் கனவுன்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. என் குழந்தை தாம்மா எனக்கு முக்கியம். எப்படி இருக்குன்னு தெரியலம்மா. யாருக்கிட்ட இருக்கோ தெரியலம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் குழந்தைய போய் நம்ம இப்போவே பார்க்கலாம், சரியா? என்கிட்ட இருக்க சக்தியை வச்சு நான் உன்னை உன் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான், உன் குழந்தைய உன்னால் தூக்கி கொஞ்ச முடியாது. ஏம்மா? நீ மறந்துட்டியா? நீ செத்து இன்னையோட 3 நாள் ஆகுது. நீ ஆவியா ஆயிட்ட. உன் குழந்தைய உன்னால் எப்படி தூக்க முடியும்? நீ மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்ட, ஆனால் உன் கண்ணுக்கு எல்லாரும் தெரிவாங்க. குழந்தைய தூரமாக நின்று பார்த்துட்டு மட்டும் வா, புரியுதா? என் குழந்தைய பார்த்தா போதுமா? சரி சரி, அழாத. எனக்கே கஷ்டமாக இருக்குது.
அதே சமயம் உன் புருஷன் எங்கே இருந்தாலும் தேடி அவனை தீர்த்து கட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஏய், சொன்னதை கேட்டுச்சா? அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கொன்னுட்டு வா. நான் ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போய் அவள் குழந்தைய காட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேத்தையும் தேடி பிடிச்சி கொன்னுட்டு வரேன் எஜமானி. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. அசிங்கத்தை நம்ம தொடக்கூடாதும்மா. கடவுளா தண்டனை கொடுத்துருவாரு. இந்த நிலைமையிலையும் நீ இவ்வளோ நேர்மையாக இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வா, உன் குழந்தைய போய் பார்க்கலாம். வாங்கம்மா. தங்கமயிலு, உன்னை வளர்க்கறதுக்கு என்கிட்ட தெம்பு இருக்கு. ஆனா வயசு இல்லம்மா. எவ்வளோ நாளைக்கு நான் உன்னை பார்த்துக்கணுமோ என் விதி முடிகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன். ஈஸ்வரி, இதான் உன் குழந்தையா? ரொம்ப அழகா இருக்கு உன்ன மாதிரியே. தங்கப்பட்டு, அம்மா வந்திருக்கேன் பாருடா. என்னம்மா இவ்வளோ நாள் சிரிக்க கூட இல்ல, கியா கியாங்கிற என்ன சொல்ற? ஐயோ, என் குழந்தைய என்னால தூக்கி கொஞ்சம் முடியலையே. அம்மா வந்திருக்கிறது உனக்கு தெரியுதா குட்டிமா? அம்மா கிட்ட வாம்மா. அம்மாவால உன்னை தூக்க முடியாது பட்டு. ஐயோ, என்னது இது? யமராஜா, தாயும் சேயும் இனிமே பிரிக்காத. அதை என்னால் தாங்க முடியல. ஒரு அரக்கியா என்னாலேயே தாங்க முடியலையே. நீ எப்படி இந்த கொடூரமான வேலையை செஞ்ச? தாயவையும் குழந்தையும் இனிமே எக்காரணத்து கொண்டும் நீ பிரிக்கக்கூடாது. எப்போதுமே சரி. பார்க்க கஷ்டமா இருக்கு. தங்கப்பட்டு, நான் அம்மா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்டா. நீ நாயக்கிட்ட சமத்தா இருக்கணும். யார்கிட்டயும் குறும்பு பண்ணாத கண்ணா. உனக்கு நான் அம்மா நான் எதுவும் சேர்த்து வைக்கல கண்ணா. யாரோ ஒருத்தர் உன்னை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் கண்ணா. குட்டி, அம்மா தூரத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா உலகம் கிட்ட வர முடியாது குட்டிமா. எஜமானி, எனக்கே கண்ணீர் வந்துடும் போல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைய பிரிஞ்சு தாய் அழுகிறத பார்க்க முடியல. எனக்கும் அதே நிலைமை தான். ரொம்ப பரிதாபமாக இருக்கு. வா, ஈஸ்வரியை போய் சமாதானப்படுத்தலாம். ஆராரோ ஆரிராரோ தங்க குட்டி கண்ணுரங்கு. ஈஸ்வரி, நீ ஒன்றும் அழுகாத. உன் குழந்தைக்கு நல்ல ஒரு தாய் கிடைச்சிருக்காங்க. வயசு தான் அதிகம், ஆனால் யாரோ ஒரு குழந்தைய இப்படி பார்த்துக்கிறாங்களே. நீ கவலைப்படாத. அவங்க கண்டிப்பாக உன் குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பாங்க. நம்மளும் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். அம்மா, என் குழந்தைய என் கண்ணில் காட்டினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நான் இனிமே என் குழந்தைய தூரத்துலயே இருந்து கண்காணிச்சிக்கலாமா? சொல்லுங்கம்மா. நம்மெல்லாம் பூமியில் அப்பப்போ வேணால் வரலாம், ஆனால் நம்மளோட நிரந்தரமான இடம் வாமா நரகத்துக்கு நம்ம போயே ஆகணும். பூலோகத்தில் நமக்கு வேலை இல்லைம்மா. வா போகலாம். ஐயோ அம்மா, நான் போறேன்னு சொன்னதும் என் குழந்தை அழுகிறா. அப்ப என் குழந்தையோட கண்ணுக்கு நான் தெரியுறேம்மா. இல்லைம்மா, நீ உன் குழந்தை கண்ணுக்கு தெரிய மாட்ட. என் குழந்தைய கண்ணுக்கு நான் தெரியாம வேற யாருமா தெரியவா? என் குழந்தை அழுறா பாருங்க. ஐயையோ, குழந்தை என்ன அந்த இடத்துல தொங்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, என்ன ஈஸ்வரி, குழந்தைய உன்னால தூக்க முடியுதா? எனக்கே தெரியலம்மா. என் குழந்தை என் கையில இருக்கு. இந்த உலகத்துல தாயை விட ஒரு சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இறந்து போனாலும் என் குழந்தைய என்னால தூக்க முடியுது. இதுதாம்மா உண்மையில தாயோட சக்தி. தங்கம்மா, என் கையில இருக்கு என் குழந்தை. என் குழந்தைய என்னால தூக்க முடியுது. எஜமானி, அவங்க குழந்தைய அவங்களால தூக்க முடியுதா? கடவுள் அவங்களுக்கு நல்ல வரம் கொடுத்துருக்காரு. அவங்க குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கட்டும். ஈஸ்வரி, நீ யாரு கண்ணுக்கும் தெரியலனாலும் உன் குழந்தைய உன்னால் தூக்க முடியுது. சரி, நீ இப்படியே அடிக்கடி தூக்குனீன்னா உன் குழந்தைய யாரும் வளர்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த ஆயா கிட்ட கொடுத்துரு. ஆமா, நீங்க சொல்றது சரிதாம்மா. இந்த குழந்தைய அந்த ஆயா கிட்டயே கொடுத்துறேன்.
நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு அந்த அம்மா இல்லாத போது நான் கொஞ்சிக்கிறேன். தங்கப்பட்டு பாட்டிக்கிட்ட போமா. என்னது இது அதிசய குழந்தை அந்த இடத்துல தொங்குது? அதிர்ஷ்டமான குழந்தை தான். குழந்தை எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளோ நேரம் அந்த இடத்துல தொங்குச்சு. கடவுளோட சக்தி தான் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருக்கு. நான் நல்லபடியா வளர்ப்பேன். இவா தங்கம் போலாம். கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைய என்கிட்ட காட்டினதும் இல்லாம அவ கண்ணுக்கும் என்ன காட்டியிருக்க. ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஈஸ்வரி, எனக்கு நன்றி சொல்லாத, கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுளோட சக்தியே சக்தி தான். அதை விட தாய்க்கு உண்டான மரியாதையை கடவுள் கொடுத்துட்டாரு. தாயோட ஒரு பெரிய சக்தி இல்லை. நீயும் குழந்தையும் நல்லா இருங்க. நாங்கள் காட்டுக்கு போயே ஆகணும். வரோம்.